சோக்கோ கல்யாணம் இருக்குல்ல அவன் வந்துட்டான். ஒரு மாசம் காதலா இல்ல முன்னாள் காதலா? முன்னாள் காதலா? பிஜேபி காதலா? ஏன் ஒத்துக்கல? ஏன் ஒத்துக்கலாம்? வேலைக்கு போலையா? வேலைக்கு போல பையன் அப்படின்ட்டாங்களா? அப்போ யூடியூப்ல நீங்க செய்யறது வேலையா தெரியல உங்களுக்கு? அதுதான் நல்லா கேட்டீங்க. ஐடியாவின் படி ஒரு வருஷமா என்கிட்ட பேசக்கூடாதுன்ட்டு கவர்மெண்ட் ஜாப் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப் நான் எப்படி போயிட்டு ரிலேஷன்லாம் யாராவது கேட்டாங்கன்னா நான் எப்படி போயிட்டு கேம் ஆடுறாரு மாப்பிள்ள என்ன பண்றாரு கேம் ஆடுறாருன்னு சொல்றது. கல்யாணம் இருக்குல்ல அவன் வந்துட்டான். ஒரு மாசத்துக்கு முன்னாடி கல்யாணம் ரோன் கல்யாணத்துக்கு கூப்பிட்டியா நீ? வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஆயிடுச்சு. இன்வைட் பண்ணியிருந்தேன் நீங்க. நல்ல வேலை கூப்பிடலன்னா போய் அவ்வளவுதான். அப்புறம் மாட்டிருப்ப நீ கிறுதான். வருஷமா மாட்டிருப்பேன். எம்எஸ்ஓபி வருஷமா செய்வாரு. கல்யாணம் வந்து போன மாசமே பண்ணிட்டேன். ரிசப்ஷன் தான் இப்போ பண்ணேன். ஊடிப்பி கல்யாணம் பண்ணியா? ஆமா ப்ரோ. இல்ல ஆனா பிஜேபி காதலா இல்ல முன்னாள் காதலா? முன்னாள் காதலா? பிஜேபி காதல். பிஜேபி காதலா? ஏன்டா பவுன்லாம் போடுங்க கேம்ல இல்ல ப்ரோ. ஓ இது இல்லையா? யூடியூப் மாடரேட்டர் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைபர் நினைக்கிறேன். இல்ல வாய்ப்பில்லை. யூடியூப் இவன் இப்ப ரீசெண்டா வந்து ஒரு 2 வருஷத்துல மறந்த காதலடா? இல்ல ப்ரோ அந்த 2 வருஷம் ஆனா பிடிஎஸ் வரதுக்கு முன்னாடில இருந்து. ஓ பேபி லவ் பிடிஎஸ் முன்னாடி லவ். ஓகே பரவாயில்ல. எப்படியோ ரன்னிங் சேசிங் கல்யாணம் பண்ணிட்டு இல்ல ஒரு அது ஒரு சந்தோஷம். சில பேர் ரன்னிங் சேசிங் பண்ணிட்டாங்க ஆனா கல்யாணம் மட்டும் பண்ணல. யாரோ ஐயோ பாவம். அப்புறம் ஒரே ரன்னிங்ல தான் இருக்காங்க. ஆமா சோக்கோ ஈஸ்வாலா மிட் நைட் ஃபோன் பண்ணி ஒரே ஒரு வார்வா எது முக்கியம் பாத்துக்கோ. ஆமா ஃபோன் பண்ணி வார் ஒரே ஒரு வார் இருக்கு வந்துரு அப்படின்னு சொல்லுவான். நீ பிஸியா இருப்ப அந்த டைம் கால் பண்ணி வர சொல்லுவான். கொஞ்சம் ஜாக்கிரதை. இல்ல ஹனிமூன்ல போயிட்டு வந்தவன் ப்ரோ. நான் போயிட்டு வந்துட்டேன். ஹனிமூன்லாம் போயிட்டு வந்து ரிசப்ஷன் வச்சிருக்கான் பாத்தீங்களா? எவ்வளவு உஷாரா இருந்திருக்கான். இவனுலே போனானுங்க. இப்ப இவனுக்கு போறப்ப ஆட்ரிக்கு கூட்டு போல பாத்தீங்களா? ஆட்ரிக்கு வந்ததும் நாங்க வந்ததும் எதுவுமே தெரியாது. ஓ நாங்க முன்னாடியே போயிருந்தோம் ப்ரோ. ஊட்டில இருந்தோம். ஆட்ரிக்கு அதுக்கப்புறம் தான் வந்தோம். ஊட்டிக்கு வரதே எங்களுக்கு வந்து அந்த ஸ்டோரி பார்த்தா எனக்கும் ஈஸ்வாக்கு தெரியும். நீங்க அப்பதான் கல்யாணத்துக்கு போய் நீங்க அப்பதான் ஈஸ்வா நீங்க அப்பதான் கல்யாணத்துல ஆட்டம் போட்டு வந்தீங்க. எல்லாரும் ஒரே கார்ல போன மாதிரி இருந்தது. ஆமா இல்ல ரோகன் ப்ரோ அவங்க எல்லாம் பஸ்ல வந்தாங்க. பிளாக் கூட இருக்கும் பாருங்க. அவங்க 2 பேரும் பஸ்ல வந்தாங்க. ராட்ரிக் ஒய்ஃபோ. நாங்க என் கார்ல போனோம். நான் ஈஸ்வா மட்டும். ஓ போயிட்டு வரும்போதுதான் வந்து பிக்கப் பண்ணிட்டு வந்தோம். ஓகே ஆனா நீங்க 1 டே எக்ஸ்ட்ரா இருந்தோம். ஆனா நீங்க ராட்ரி கல்யாணத்துல போனீங்கல்ல? நீங்க ராட்ரி கல்யாணம் ரிசப்ஷனுக்கும் என்கேஜ்மென்ட்க்கும் போனோம் நினைக்கிறேன். ஆமா போனீங்க. அப்பவே கல்யாணம் வந்து பெங்களூர்ல வச்சிருந்தாரு. ஓகே கல்யாணத்துக்கு போல நம்ம பாண்டிச்சேரியில இருந்ததுதான் போனோம். ரிசப்ஷனுக்கும் என்கேஜ்மென்ட்க்கும் போனோம்னு நினைக்கிறேன். ரிசப்ஷனுக்கு ஓகே ரிசப்ஷனுக்கு போனியா ஈஸ்வா? எங்க ப்ரோ கல்யாணம் அப்புறம் மாமியார் வீட்டுல கூப்பிடுவாங்க இல்லையா? அது போனியா? எனக்கு இன்னும் நடக்கல. அவங்க ஒரு ஆர்டர் கேக்குறீங்க போல ப்ரோ. அதுக்கு எப்படி ப்ரோ போறது? இல்ல கேட்டா சொல்ல முடியாது. ரோன் ப்ரோ கூலிப்ப துப்பிட்டு பேச சொல்லுங்க. ரோன் ப்ரோ யார் ப்ரோ தலைவன்லாம் போடுறீங்க? புரியல. கூலிப் வந்து ரிவர் சாக்கோ தான் போட்டிருப்பான். கல்யாணத்துக்கு தான் போட்டிருக்கான். அவன்கிட்ட கேள்வி அவனுக்கு தான் நல்லா தெரியுது. ஏன்டா கூலி போட்டு போட்டு போஸ்ட் கொடுக்குற? ஆமாவா இல்லடா? ஆமாவா இல்லடா? எனக்கு தெரியாத நான் போல இன்னைக்கு என்ன நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தேன் வெளியில. ஓகே ஓகே
சுந்தரா டிராவல்ஸ் பேக்கப் பாப்பல சிக்கு சிக்கு ஏன்டா அவுட் போட்டு அடிச்சுட்டாங்க ப்ரோ. சரி விடு அந்த மாதிரி தான் ப்ரோ ஆயிடுச்சு. ஸ்கூல் இப்படினா வந்து அது என்னோட ஸ்கின்காக இல்ல. இப்படின்னா என்னது இது ரோகன் ப்ரோ. தலகாணி பேட் ஹாபிட். புரியல எனக்கு. தலகாணி தலகாணி பேட் ஹாபிட் ரோகன் ப்ரோ. ரோகன் ப்ரோ கூலிப்னா இங்கிலீஷ், தலகாணினா தமிழ். தலகாணி தெரியுமா தெரியாது உங்களுக்கு? தலகாணி தெரியும், நான் 4 வச்சுப்பேன். அதேதான் என்ன நீங்க தலைக்கு வச்சுக்கீங்க, அது 4 எடுத்து அவங்க வாய்க்குள்ள வச்சுக்குவாங்க. அதுதான் நான் தலைக்கு கூட வச்சுக்க மாட்டேன். ஓகே கவாட்டி கடையில வச்சுக்கீங்களா ஜாலியா? சரி ரொம்ப 18% போக வேண்டாம். ஓகே இடிக்குமாறு ஒன்றும் அதனாலதான் வச்சிருக்கீங்களா? ஓகே சாப்பிட நோட்ஸ் எழுதிருப்பான்னு நினைக்கிறேன். இப்போ சொல்றாங்களே அவன்லாம் நமக்கு டிப்ஸ் கொடுப்பான். நீங்க வேற இந்த ஜெனரேஷன் நம்பாதீங்க நீங்க. அவன் பாருங்க நேக்கா அனிமூன் எல்லாம் போயிட்டு வந்திருக்கான் ரிசப்ஷனுக்கு. உலகத்துல அனிமூன் போயிட்டு ரிசப்ஷன் வந்துருக்கான். வச்சு பாத்துருக்கீங்களா எப்படி அந்த மாதிரி? சரி அதெல்லாம் கிட்ட எத்தனை பொண்ணு போட்டாங்க அது சொல்லு, முக்கியமான மேட்டர் அதுதான். அவங்க வீட்டு சைடுல இருந்து யாரும் வரல. அப்புறம் ஓடி போய் அதான் சொன்னல, ஓடி போய் கல்யாணம் பண்ற ஓடி போய் ஏடா அதெல்லாம் எங்க வீட்டுல ஓகே. இதெல்லாம் ஓடி போய் கல்யாணம் பண்றது. ரெண்டு பேருமே படிச்சிருக்கீங்க. ரெண்டு பேரும் படிச்சிருக்கீங்க. அப்புறம் என்ன புடிச்சு கல்யாணம் பண்ணிட்டீங்க அவ்வளவுதான். சம்பந்தம் எல்லாம் ஏன் ஒத்துக்கலாம்? வேலைக்கு போலையா? வேலைக்கு போல பையன் அப்படின்ட்டாங்களா? அப்ப யூடியூப்ல நீங்க செய்யறது வேலையா தெரியல உங்களுக்கு? அதுதான் நல்லா கேட்டீங்க பாருங்க. பின்ன வேலைக்கு போறவனோட அதிகமா சம்பாதிப்பாங்க யூடியூப்ல. அதையும் சொன்னாங்க. இதெல்லாம் எப்படி உருப்பட போகுதுன்னாங்களா? ஆனா உனக்கு தெரியுமா, இனிமேல் தான் வந்து இனிமேல் தான் நீ வந்து ரொம்ப பொறுப்பா இருக்கணும். காசெல்லாம் செலவு பண்ணாம சேர்த்து வச்சு கார் வீடு வாசல் நகை வாங்கி அப்படியே குவிக்கணும். குவிச்சு பொண்ணு அழகாப்படுத்துறதுல வந்து அப்படியே சூத்து கவ பண்ணி ஒரு 300 பவுன் போடணும். அப்படியே கதறுவாங்க எல்லாரும், அப்படியே செத்துருவாங்க. ரெஸ்பான்ஸ் என்ன தெரியுமா? உன் வைஃப நீ வந்து என்ன சொல்றது, மேல காமிக்கணும், உன்னோட growth காமிக்கணும், உன்னோட சக்சஸ் காமிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ அது பண்ணணும். சின்ன பசங்களோட ஒன்னா இருந்துட்டு தண்ணி இனிய போட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரே அடியா புடி புடின்னு பிடிச்சிருவாங்க. அது ஒண்ணுதான் அது ஒண்ணு சொன்னேன். அதுதான் உங்களுக்கு இது என்னது, இது ஒரு வேலையா கேம் ஆடுறது அப்படின்னு. அதுதான் ஒரு பெரிய இதுவா கேட்டாங்க. வேற எதுவும் பெருசா அவங்க எதுவும் கேட்கல. இதுதான் இதை வச்சு என்ன பண்றா? அவங்க வந்து பிபி எம்பிஏ முடிச்சிருக்காங்க. வேலைக்கு பாக்குறாளா இல்லாட்டி வர்க்? இல்ல ப்ரோ, இல்ல இதுக்கப்புறம் தான். அப்ப கப்பல் கேமரா போறீங்களா? கப்பல் கேமரா இல்ல ராட்ரிக் ஐடியாவின் படி ஒரு வருஷமா என்கிட்ட பேசக்கூடாதுன்ட்டு மொபைல் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அப்படியே நடந்துச்சு. ஐயோ பா, ஒரே அவசரம். அதான் எல்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க. 1 இயர்னா 1 இயர் இல்ல 10 months. அதுக்கப்புறம் தான் அப்ப நீ வார்ல பிஸியா இருந்தா கூப்பிட்டு வெளியே பண்ணிக்கலாம் அப்படி பிளான் போட்டு ஓடிட்டீங்க. சகஜம் ஈஸ்வரா செயினை விச்சு கொடுத்தானா? சகஜம் நான் சொல்லும்போது நம்பவே இல்லை. நான் பண்ணிட்டு வந்து சொன்னேன். நம்ப அப்படியா? அவங்கள தெரியாது, எனக்கே தெரியாது. உனக்கே வெரி சூப்பர். உனக்கே என்ன தெரியாது கல்யாணம் பண்றா? பிளான் எல்லாம் பண்ணிட்டானே. பண்ணிடுவோம் பிளான் இல்லாம. ஆமா பிளான் இல்லாம ஆன் தி ஸ்பாட் பண்ணிட்டானே. பிளான் இல்லாம பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து வீட்ல பண்ற மாதிரி பண்ணிட்டேன். வீடு ஒரு வீடு சப்போர்ட் பண்ணா கூட ஓகே, ஒண்ணும் பிரச்சனை இருக்காது. எங்க வீட்ல எல்லாம் ஓகே தான். அவங்க வீட்லயும் முதல்ல ஓகேன்ற மாதிரி தான் பேசினாங்க. அதுக்கப்புறம் அந்த
கேம் ஆடுறது ஒரு வேலையா அப்படின்றது. நீ இவ்வளவு சம்பாதிச்சிருக்கேங்கிறது காமிச்சிருக்கியா அவங்களுக்கு? இல்ல சொல்லிருக்கியா? அவங்க ஐடி கம்பெனி எல்லாம் போயிருக்காங்களா, போய் பாத்துருவாங்களான்னு கேளு. கம்ப்யூட்டர் வந்து தட்டிட்டு தான் இருப்பாங்க. புரியல அவரு சில பேர் தெரியாதுல்ல ப்ரோ. ஆமா கரெக்டா. அந்த மாதிரி கேட்டகரியில இருக்காரு அவரு. பழைய காலத்து ஆளுங்களா அது இருப்பாங்க. என்ன சொன்னாலும் பழைய காலத்து சொன்னாலும் அது கவர்மெண்ட் ஜாப் இந்த மாதிரி. கவர்மெண்ட் ஜாப். நான் எப்படி போயிட்டு என் ரிலேஷன் எல்லாம் யாராவது கேட்டாங்கன்னா நான் எப்படி போயிட்டு கேம் ஆடுறாரு மாப்பிள்ள என்ன பண்றாரு கேம் ஆடுறாரு சொல்றது அப்படி. அதுதான் இருக்கு. அவங்க ரிலேஷனுக்கு என்ன பதில் சொல்லுவோம் அடுத்ததுன்றதுதான் இருக்கு. ரெண்டு பொண்ணோட லைஃப் அவர் பார்க்கலாம். எதுக்கு ஓகே அவங்க என்ன சொன்னாலும் அவங்க புரிய போறது இல்ல. நல்ல நோ பாயிண்ட். பரவாயில்ல. சூப்பர் சூப்பர். கங்க்ராச்சுலேஷன். இனிய வாழ்க்கை அமைய வாழ்த்துக்கள். ஹாப்பி மேரிட் லைஃப். ஹாப்பி மேரிட் லைஃப் ஸ்டார்ட்ஸ். தேங்க் யூ ரகுன். லைஃப் ஸ்டார்ட்ஸ். எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ். இனிமேல் நீ வந்து ரொம்ப உஷாரா இருக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. முன்ன மாதிரி சின்ன பையன் கிடையாது, சிங்கிள் பையன் கிடையாது. இனிமேல் உனக்கு பொறுப்புகள் அதிகம். அதனால வந்து இனிமேல் நீ ஆட்டோமேட்டிக்கா ரொம்ப குட் பாயா தான் இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்க வேண்டியும். இல்லைன்னா கடினம் தான். நான் ஈஸ்வா கரெக்டா இல்லையா? அரசல் பஸ்ல ஆகி போச்சுன்னா அப்புறம் மொத்தமா அரசல் பஸ்ல. நான் நேர்லயே சொல்லிட்டு வந்துட்டேன். ஆமா இவன் யாரு? ஈஸ்வாக்கு கல்யாணம் நடந்துடும். ஈஸ்வாலாம் வீடே கட்டிட்டோம். சொல்லானே என்கிட்ட வீடு கட்டிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு BMW கார் வாங்கணும். நீங்க ட்ரீம் கார் கல்யாணம். எனக்கு நார்மல் காரே ஓட்ட தெரியாது ரகுன் ப்ரோ எனக்கு. அப்படியா? ஆமா டிரைவர் வச்சுக்க போறேன். கார் வாங்குற? ஓ ஒரு ஆளா தானே நான் ஓட்டி போனேன். ஓட்ட தெரியும் ப்ரோ. சும்மா உட்கார்ந்துதான் இருவான். ஃபோர்ஸா கேம் கூட விளையாட தெரியாது போல இருக்கு உனக்கு. தெரியும் ப்ரோ, விளையாண்டுருக்கேன் ப்ரோ. நீ எப்படி யூடியூப் கல்யாணமா இல்லாட்டி அரேஞ்ச் மேரேஜ் தான் ப்ரோ? ப்ரோ இல்லையே, உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே. சத்தியமா அரேஞ்ச் மேரேஜ் தான் ப்ரோ. சொல்லு. டவுட்ஃபுல்லா இருக்கு. என்ன சொல்ற? நீ நம்புறியா அவனை? எனக்கு என்ன நடக்கும்போது தெரியும் ப்ரோ. நான் எதுவும் லைவ்ல பேச விரும்பல ப்ரோ. நடக்கும்போது பாத்துக்கலாம் ப்ரோ. என்னது புரியல? என்ன பெரிய இதுவே ஆயிடுச்சு ப்ரோ. கிட்னாப் கேஸ்லாம் போட்டு கிட்னாப் கேஸ் 30 பேர் வந்தாங்க. நான் பேல பச்ச கிட்னாப் கேள்விப்பட்ட மாதிரி இல்ல மதன் உனக்கு. எல்லாரும் நடக்கிற ஒரே மாதிரி இருக்கு. உங்க வீட்ல இருந்து யாராவது அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ஜெயில வச்சாங்களா? உங்க வீட்ல இருந்து? ஆமா. யார கூட்டு போனாங்க? அதான் கிட்னாப் கேஸ் தான். ஒண்ணு வீட்ல இருந்து ரோன் ப்ரோ ஃபார்மேட் இது. சீரியஸா ஃபார்மேட். கிட்னாப் லவ்ல வந்து பொண்ணு லவ்ல வந்து பொண்ணுல கூட்டிட்டு போயிட்டா அம்மாவை தான் தூக்குவாங்க, அப்பாவை தூக்க மாட்டாங்க. ஏன்னா அம்மாவை தூக்குனாதான் பையன் வந்து மறுபடியும் திரும்பி வருவான். இது ஒரு டெம்ப்ளேட். ஆமா, எமோஷனல் பிளாக்மெயில் இது. அதனாலதான் எல்லாத்துக்குமே நடக்குது. புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு ப்ரோ? அவங்க தான் தூக்குவாங்க. அவங்க அவர் மட்டும் போய் உட்காந்துருப்பாரு ஜாலியா. வரமாட்டான் பையன். அவங்க அப்பா தானே உட்காந்துருக்காங்க. நீ போயிட்டியா அப்போ அங்க? அட கூப்பிட்டு இருந்தாலே போயிருந்திருப்பேன் ப்ரோ. நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் போனு. ஓகே. அது ஒரு ஃபார்மாலிட்டிக்கு வந்து உட்காந்துருக்க சொன்னாங்க. ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் இருந்தாங்க எல்லாம். இது நடக்கும்னு எங்களுக்கு தெரியும். ஆனா உடனே தூக்கிட்டு வந்த ஒரு 6 ஹவர்ஸ்ல இது நடக்கணும் எங்களுக்கு தெரியாது. என்ன ரகுன் ப்ரோ? இதெல்லாம் இப்ப ரீசெண்டா நடந்ததா இல்ல ரொம்ப நாள் முன்னாடியா? இல்ல ரகுன் ப்ரோ, இது 16 போன மாசம். ஓகே. அப்புறம் வழக்கம் போல கேக்குறது பைசா கொடுத்தியா? அமைதியா இருங்க. ரோன் ப்ரோ யார ரோன் ப்ரோ? ஐயோ அமைதியா இருங்க. இல்ல கேட்பாங்கல்ல கூப்பிட்டு, உனக்கு என்னம்மா அப்பா அம்மா கூட போக விருப்பமா இல்ல அந்த பையன் கூட போக விருப்பமா? புரியல என்னது? இல்ல
சாக்கோ லைஃப் இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. வெரி குட். இல்ல அவன் சக்சஸ் ஆயிட்டான்ல, சக்சஸ்ஃபுல் தானே. எண்ட் ஆஃப் த டே அவன் நினைச்சு சாதிச்சுட்டான். நம்ம பையனுக்கு தான் சக்சஸ்ஃபுல்லா. ஆமா, ரெண்டு பரவாயில்ல, இவன் கொஞ்சம் தைரியமா இருந்துட்டான். இவனுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு என்னென்ன பண்ணும் அப்படின்னு. அதுக்கு ஒரு ரீசன்